மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் ராணுவ கொள்முதல் கும்பல் தொடர்பான விசாரணையில் மொத்தம் 69 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான தங்க கட்டிகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களில் ரொக்கம் மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட விளையாட்டு பயன்பாட்டு வாகனம் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளது. இந்த தங்கத்தில் 3 999 தங்க கட்டிகள் இருந்ததாகவும் ஒவ்வொன்றும் 1 கிலோ எடை உள்ளவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மதிப்பு சுமார் 18 லட்சம் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதோடு 100 கிராம் எடையுள்ள 9 தங்க துண்டுகள் ஒவ்வொன்றும் தற்போது சுமார் 50 லட்சம் ரிங்கிட் மதிப்புடையவை என கணக்கிடப்பட்டுள்ளது. MACC வட்டார தகவலின்படி பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 40 லட்சத்துக்கும் அதிகமாக வெளிநாட்டு பணமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த பணம் காரில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பட்டறையில் பழுது பார்ப்பதற்காக விடப்பட்டிருந்தது. சுமார் 3,60,000 ரிங்கிட் மதிப்புள்ள இந்த உயர் செயல்திறன் கொண்ட வாகனம் ரொக்கமாக வாங்கப்பட்டதாக MACC ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ராணுவ துறையின் முன்னாள் தலைவர் ஹபீசுதீன் ஜந்தான் மற்றும் அவரது 2 மனைவிகள் கடந்த புதன்கிழமை குற்றம் சாட்டப்பட்ட கும்பல் தொடர்பான விசாரணைகளில் உதவுவதற்காக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹபீசுதீன் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார். அதே நேரத்தில் அவரது மனைவிகளில் ஒருவர் 6 நாட்களும் மற்றொருவர் 3 நாட்களும் காவலில் வைக்கப்பட்டனர். ஒரு மூத்த ராணுவ அதிகாரி சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ராணுவ கொள்முதல் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய 26 நிறுவனங்களின் உரிமையாளர்களை MACC தற்போது விசாரித்து வருகிறது. விசாரணையில் அதிகாரியின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் லஞ்ச திட்டங்களில் பங்கேற்றதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 40 நிறுவனங்களும் அடங்கும். 2023ஆம் ஆண்டு முதல் பல நிறுவனங்கள் அதிக மதிப்புள்ள ராணுவ ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் பெற்றுள்ளன என்று MACC தெரிவித்துள்ளது. பெர்சாத்து கட்சியில் உள்நிலை பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பேரா மாநிலத்தைச் சேர்ந்த பல பெர்சாத்து பிரிவு தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீனுக்கு நெருக்கமான 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மாதம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக கட்சியின் ஒழுக்க குழுவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மொஹிதீன் யாசின் பெர்சாத்து தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதுதான் இந்த ஒழுக்க நடவடிக்கைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பேரா மாநிலத்தில் உள்ள 24 பிரிவுகளில் 14 பிரிவுகள் கட்சியின் உள்நிலை நெருக்கடியை சரியாக கையாள தவறியதாக கூறி மொஹிதீன் யாசின் பதவி விலக வேண்டும் என கோரி இருந்தன. ஒழுக்கக்குழு அறிவிப்பின்படி இந்நடவடிக்கைகள் பெர்சாத்து மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் ஆதரவை பாதித்ததாகவும் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கட்சியின் ஆண்டு பொது கூட்டத்திற்கு பிறகு முஹிதீனை பதவியில் இருந்து அகற்றும் சதி குறித்த அனாமதேய கடிதம் வெளியானதை தொடர்ந்து பெர்சாத்து கட்சிக்குள் உள்நிலை பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. நாட்டின் தலைமைத்துவம், நேர்மை, ஊழலுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு மற்றும் மக்களின் வாழ்க்கை செலவு, அடிப்படை சம்பள பிரச்சனைகளை தீர்க்கும் பொருளாதார கொள்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். தலைமைத்துவம் மக்களிடமிருந்து விலகாமல் அவர்களின் அன்றாட வாழ்வு சவால்களுடன் இணைந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசமைப்பு சீர்திருத்தங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அன்வார் கூறினார். துருக்கியில் அரசு முறை பயணத்தின் போது TRT வேர்ல்டு தொலைக்காட்சியின் 1on1 நிகழ்ச்சிக்கு அளித்த பேட்டியில் அன்வார் இதனை தெரிவித்தார். கூட்டணி அரசின் தலைவராக ஒருதலை பட்சமாக முடிவெடுக்க முடியாது என்றும் ஒவ்வொரு விவகாரத்தையும் கூட்டாக விவாதித்தே தீர்வு காண வேண்டி உள்ளது என்றும் அன்வார் கூறினார். தலைவர் தனக்கு செல்வம் சேர்க்காதவராகவும் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாடு கொண்டவராகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கும் திட்டம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்று அன்வார் விவரித்தார். மேலும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை புறக்கணித்து சீர்திருத்தங்களை அவசரப்படுத்தினால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். ஊழலில் ஈடுபட்ட சக்தி வாய்ந்த நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது சவாலானது என்றும் அவர்களிடம் பணம், ஊடக ஆதிக்கம், சட்ட மற்றும் அமலாக்க அமைப்புகளில் செல்வாக்கு இருப்பதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். தன் முதல் ஆண்டு கால ஆட்சியில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் மற்றும் தாக்குதல்களை தாம் எதிர்கொண்டதையும் அன்வார் நினைவு கூர்ந்தார். பகாங்கில் பரிசானும் பக்காத்தானும் இணைந்து அமைந்திருக்கும் ஆட்சி நிலையாகவே இருப்பதாக பகாங் மாநில மந்திரி பெசார் டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உண்மையில் MCAவை விடவும் DAPயுடன் இணைந்து மக்கள் பணிகளை முன்னெடுப்பதில், குறிப்பாக மலாய்க்காரர்களுக்கான சிறப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது இலகுவாக இருப்பதாக அம்னோ உதவி தலைவருமான அவர் கூறினார். மத்திய அரசில் DAPயுடன் அம்னோ என்ன மாதிரியான ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது என்பது தமக்கு தெரியாது. ஆனால்
பகாங்கில் எம்சிஏவை விடவும் டிஏபி சிறப்பான ஒத்துழைப்பை வழங்குவதாக டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் வெளிப்படையாக தெரிவித்தார். பகாங்கில் டிஏபி கட்சியுடன் அம்னோ கூட்டணி அமைத்து 3 ஆண்டுகள் ஆட்சியும் நடத்திவிட்டோம். மலாய்க்காரர்களுக்கான நலத்திட்டங்களை பகாங் மாநில அரசு முன்னெடுக்கும் போது டிஏபி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறார்கள். அவர்களும் மலாய்க்காரர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த முன் வருகிறார்கள். குறிப்பாக மலாய்க்காரர்களின் நல்வாழ்வு திட்டங்களை வடிவமைக்கவும் முடிவெடுக்கவும் மலாய்க்காரர்கள் தலைமையேற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் பகாங் டிஏபி கட்சியினர் இருக்கிறார்கள் என டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்திற்கு ரோன் 95 பெட்ரோல் விற்கப்பட்டதை அடுத்து உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளது. வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் டேங்கில் பெட்ரோல் நிலைய ஊழியர் ஒருவர் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்புவது போன்ற வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து மாநில கிளை ஆய்வு செய்ய தொடங்கியதாக அமைச்சின் கெடா மாநில இயக்குநர் நிஜாம் ஜமாலுடன் தெரிவித்தார். இந்த வீடியோ உண்மையானது என்பதை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. இச்சம்பவம் காலை 9:07 மணிக்கு நிகழ்ந்ததாக அவர் கூறினார். விற்பனை ரசீது, சிசிடிவி பதிவுகள் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் மேலும் ஆய்வுக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் ஏப்ரல் 2010 ஆண்டு முதல் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோன் 97 ரக பெட்ரோலை மட்டுமே நிரப்ப முடியும். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு ரோன் 95 மானிய விலை பெட்ரோல் கிடைக்கிறது. மலேசியர்களுக்கு லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசு என்ற மானிய விலையிலும் மற்றவர்களுக்கு 2 வெள்ளி 5 காசு என்ற விலையிலும் கிடைக்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.